விநாயகன் 168 மாண்புமிகு உறுப்பினர் AME பிரபாகர் ராஜா மாண்புமிகு சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு விருவம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் குறிப்பிட்ட கோயம்பேடு என்ற இடமானது கூவம் ஆற்றின் ஓரத்தில் அமைந்துள்ளது. மேலும் கபர்ஸ்தான் செல்வதற்கான பாதை கூவம் ஆற்றின் வழியாக செல்ல வேண்டியுள்ளது. இதற்கு அருகில் உயரழுத்த மின்கம்பி கோபுரம் இருப்பதாலும் பழங்காலத்தில் மழை காலத்தில் அதிகமான நீர்த்தேக்கம் உள்ள பகுதியாக இருப்பதாலும் இப்பகுதியில் கபர்ஸ்தான் அமைக்க வழியில்லை என்பதையும், மாம்பாக்கம் வட்டம் கலைஞர் நகர் கண்டிகாபுரம் மயானம் பகுதியில் காலபைரவர் சன்னதி மற்றும் மயான கொள்ளை போன்ற மத சடங்குகள் நிறைவேற்றும் இடமாக இருப்பதால் அப்பகுதியில் புதிய கபர்ஸ்தான் அமைக்க ஏற்றதாக இல்லை என்பதையும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் பிரபாகர் ராஜா. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சிறுபான்மை மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான அந்த கபர்ஸ்தானம் அடைக்க ஸ்தலம் பிரச்சனை என்பது இந்த தொகுதியில் இருந்து கொண்டிருக்கிறது. கோயம்பேடியில் இருக்கக்கூடிய வார்டு எண் 127 பிளாக் எண் 25 2 ஏக்கர் 25 சென்ட் நிலம் சர்க்கார் புறம்புக்கு உட்பட்டது. அந்த அருகாமையிலே மயானம் இருக்கிறது, வழி இருக்கிறது. ஆக அமைச்சர் அவர்கள் நிச்சயமாக நேரில் வந்து பார்த்தால் என்றால் அந்த இடத்தினுடைய சூழல் புரியும். ஆக நிச்சயமாக செய்து தர வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் கலைஞர் நகர் கன்னியாபுரம் மாம்பலம் தாலுக்காவில் அமைந்துள்ள அந்த சுடுகாடு என்பது அதற்கும் தனி விலை பாதி இருக்கிறது. ஆக அந்த மற்ற மதத்தினருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல், குறிப்பாக தமிழ்நாட்டில் மத நலத்தை காக்கக்கூடிய முதலமைச்சர் இருக்கிறார், நிச்சயமாக எந்த பிரச்சனையும் வராது என்று சொல்லி அங்கு கபர்ஸ்தான் அமைத்து தரும் என்று தங்கள் வாயிலாக கேட்டு அமைகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அமஞ்சகரை வட்டாட்சியில் இருந்து பெறப்பட்ட அறிக்கையின்படி மேற்படி குளமானது கூவம் ஆற்றில் ஓரத்தில் அமைந்துள்ளது எனவும், கபர்ஸ்தானத்தில் செல்வதற்கு பாதைகள் முழுவதும் கூவம் ஆற்றின் வழியாகத்தான் செல்ல வேண்டியுள்ளது எனவும், இப்புலத்திற்கு அருகாமையில் உயர் அழுத்த மின்கம்பி கோபுரம் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மழைக்காலங்களில் அதிகமான நீர்த்தேக்கம் உள்ள பகுதியாக இருப்பதால் அப்பகுதியில் கபர்ஸ்தான் அமைக்க ஏற்றதாக இல்லை என அமஞ்சக்கரை வட்டாட்சியர் தெரிவித்துள்ளார். மேலும் மாம்பாலம் வட்டாட்சியர் மற்றும் வட்ட சார் பதிவாளர் மூலம் புலத்தணிக்கை செய்யப்பட்டதில் தற்போது இந்த இடத்திலிருந்து மயானம் அமைந்துள்ளது எனவும், சென்னை மாநகராட்சியின் கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும், மேலும் மயானத்தின் வட மேற்கு பகுதியில் காலபைரவர் சன்னதி பின்புறம் உள்ளதாகவும், 3000 சதுரடி நிலமானது 30 நிறைந்து காலியாகவும் அமைந்துள்ளது எனவும் சென்னை பெருநகராட்சி மூலம் கபர்ஸ்தான் அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளலாம் எனவும் மாவட்ட ஆட்சியர் அவர்களால் தெரிவித்துள்ளது. சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் அவர்கள் 3000 சதுரடி நிலம் மட்டுமே தற்சமயம் காலியாக உள்ளது எனவும், இதில் 500 சதுரடி பரப்பளவில் வாங்கி காடுகள் அமைக்க 50 மரக்கன்றுகள் நடப்பட்டு மரங்கள் வளர்ந்தது எனவும், இந்த காலியிடம் செல்வதற்கு தனியான பாதை ஏதும் இல்லை எனவும், இந்த இடத்தில் செல்ல காலபைரவர் சன்னதி மற்றும் ஏற்கனவே இங்குள்ள சுமார் 10 சமாதிகளை கடந்து செல்ல வேண்டும் எனவும், இந்த காலி இடத்தில் தற்சமயம் கூடுதல் தகனமேடை அமைக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்துள்ளார்கள். மேலும் பொதுமக்களின் தேவைக்கேற்பவும் கூடுதல் வசதி ஏற்படுத்தவும் நவீன மயமாக்கல் பணிக்காகவும் ஏற்கனவே காலியாக உள்ள இடம் தேவைப்படுகிறது எனவும், இந்த காலி இடத்திற்கு செல்லும் பாதையில் ஏற்கனவே சுமார் 10 சமாதிகள் காலபைரவர் சன்னதி போன்ற அமைப்புகள் இருப்பதாலும் புதியதாக கபர்ஸ்தான் அமைக்க போதிய இடவசதி என்பதை நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு பேரவைத் தலைவர் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் பிரபாகர் ராஜா. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அமைச்சர் அவர்கள் நிச்சயமாக நேரில் வந்து ஆய்வு செய்து களத்தை பார்த்தால் செய்து தருவார் நம்பிக்கை இருக்கிறது. அதேபோல் விருகம்பாக்கத்துக்கு உட்பட்ட வேம்பலியம்மன் கோயிலில் வக்குவாரியத்துக்கு சொந்தமான இடம் இருக்கிறது. அது மொத்தமாக 3 ஏக்கர் 35 சென்ட் இடம். அதில் ஒரு குளம் இருக்கிறது. அந்த குளம் தான் அங்க இருக்க சுற்றி இருக்கிற 10,000 குடும்பத்துக்கு மிகப்பெரிய நீர் ஆதாரம் இருக்கிறது. ஒவ்வொரு பருவமழை காலங்களிலும் குளத்திலிருந்து தண்ணீர் பெருக்கெடுத்து மக்களுக்கு சாலையில் வந்து மழைநீர் காலங்களில் அது பிரச்சனை ஏற்படுத்துகிறது. ஆக அமைச்சர் அவர்கள் அந்த குளத்தை தூர்வாரி சுத்தப்படுத்தி வருவாரா? மேலும் அந்த இடத்தில் அமைந்துள்ள ஒரு ஆர்காடில் மெட்ரோ ட்ரெயின் பணிக்காக ஒரு மசூதி விருகம்பாக்கத்தில் இருந்தது. அது அகற்றப்பட்டு அங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மசூதிக்கான போதிய இடம் வசதி இல்லை. ஆக அந்த மசூதிக்கும் நிதி தந்து கட்டிடம் கட்டி தருவாரா? மேலும் அந்த வக்குவரி இடத்தில் மீதமுள்ள இடத்தில் ஒரு மதர்சா பள்ளி அமைத்து தருவாரா என்று தங்கள் வாயிலாக கேட்டு அமைகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கேள்விக்கு தகுந்த பதில் சுருக்கமா இருந்தாலும் போதும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எசப்பாக்கம் வேம்பலியம்மன் கோயில் தெரு பகுதியில்
உள்ள 3.35 ஏக்கர் நிலம் உள்ளது. இதில் 2 ஏக்கர் நிலமிடத்தில் குளம் உள்ளது. இந்த குளத்தில் தூர்வார வேண்டும் என்று மாண்புமிகு உறுப்பினர்கள் கோரியுள்ளார்கள். அதை நேரடியாக ஆய்வு செய்து அதற்கேற்ப அந்த பகுதியில் தேவையான மசூதிக்கு தேவையான பகுதிகளை அமைத்து தரும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர்.